தகப்பன். நம்ம அறிவுக்கு அவர் சும்மா இருக்கிறது போலதான் தெரியும். நம்ம அறிவு சொல்லும், அவர் எங்க கண்டுகிறாரு என்ன, அப்படிதான் தெரியும் நமக்கு. நம்ம அறிவுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் எதையுமே அவர் நமக்கு செய்வதில்லை என்றுதான் நமக்கு தெரியும். ஆனா நமக்காக அவர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஏதா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், உன் ஃபியூச்சரா இருக்கட்டும், உன் படிப்பா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், உன் பிசினஸா இருக்கட்டும், உன்னுடைய சொந்த குடும்பத்தின் காரியங்களா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும், எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நீங்க செஞ்சு முடிங்க. நான் ஒரு இடத்துலயும் வாழ்க்கையில முழங்கால் போட்டதுனால கர்த்தர் என் தேவைக்காக எல்லாமே அவர் செயல்பட்டு கொண்டு இருந்ததை நான் அனுபவிச்சு இன்னைக்கு சாட்சி அளிக்கிறேன். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, மறக்காதீங்க. அததான் நான் சொல்றேன். அந்த வாலிபம் சொல்லும், உலகம் ஒரு பக்கம் வாலிபத்தை இழுக்கும், ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் கூட நில்லு, நீ என் கூடவே நில்ல, நான் உன் கூட நிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துகிறது இந்த உலகம் பார்க்கட்டும்னுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற தேவன். எல்லாரும் சொல்லலாமா? எனக்காக செயல்படுகிற தேவன். அவர் செய்யும் போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வசனம் பைபிள்ல இருக்குது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புரியல, நான் என்ன எழுதுவேன்னு தெரியல, ஆண்டவரே நான் எங்க போவேன்னு தெரியல, ஆண்டவரே காம்படிஷன் வேர்ல்டு இது, இந்த இப்படிப்பட்ட உலகத்துல போட்டி பொறாமை நிறைந்த உலகத்துல நான் எங்க போவேன்னு தெரியாது. ஆனா எனக்காக நீர் ஒரு வாசஸ்தலத்தையும் ஒரு இடத்தையும் ஒரு உயர்வையும் எல்லாமே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரை நம்புறவங்களுக்கு கிரகிக்க கூடாத நன்மைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, யாருக்காக தேவன் செயல்படுவார்? யாருக்காக பார்க்கலாமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 1-4 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா சொல்லுகிறார், ஆமானை எல்லோரும் நமஸ்கரிக்க வேண்டும். ஆமென். யார? ஆமானை எல்லோரும் நமஸ்கரிக்க வேண்டும், ஆனா வணங்க வேண்டும் சொல்றாரு. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் போயிட்டு ஆமான வணங்குறாங்க, எல்லாரும் ஆமான நமஸ்கரிக்கிறாங்க. 2வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆமென். அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன்? எதுக்கு? அங்கதான் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே இருக்க தண்ணீரிலும் உண்டான சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமே, தெளிவா சொல்லிட்டாரு.